நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 15 வருஷமா பார்த்தீங்கன்னா, விவசாயத்து மேல இன்ட்ரெஸ்ட் ஆகி, சின்ன வயசுலேருந்தே வந்து அப்பா, அம்மாலாம் விவசாயம் பண்ணுறாங்க. அதில விவசாயம் பண்ணிட்டுருக்கோம். இப்போ வந்து விவசாயம் பார்த்துட்டு வெளியில ஒர்க்கும் போயிட்டுருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விவசாய நிலம் வந்து ரொம்ப மோசமா போயிட்டுருக்குது. இன்னைக்கு இருக்கிற தலைமுறைகள்லாம் பார்த்தீங்கன்னா, விவசாயத்த வந்து விரும்புறதில்ல. எல்லாருமே பார்த்தீங்கன்னா, வெளியில போய் வேலை செய்றாங்களோ தவிர, விவசாயத்து மேல இன்ட்ரெஸ்ட் வந்து யாரும் ஒரு 30 வயசுக்கு கீழ இருக்கிறவங்க யாரும் விவசாயம் வந்து யாரும் பண்றதில்ல. பண்ணாத காரணம் வந்து அவங்க மேல தப்புன்னு சொல்லி சொல்ல முடியாது. என்ன காரணம்னா, தண்ணி இல்லைங்கிற ஒரு பிரச்சனை. அப்புறம் கரெக்ட்டான முதலீடு வந்து போடுற முதலீடு வந்து கரெக்ட்டா எடுக்க முடியறதில்ல. விளைவிக்கிற பொருளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கரெக்ட்டான விலை கிடைக்கிறதில்ல. அது ஒரு மெயினான ரீசன். ஏன்னா பண்ணி பார்த்த ஆளுக தான். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பண்ணி பார்த்த ஆளுக விவசாயம் பண்ணி பார்த்து முடியாதனால விட்டு போட்டு போன ஆளுங்க நெறைய பேர் இருக்காங்க. ஆ அந்த நிலைமை மாறணும்னா, கவர்மெண்ட் சைட்லருந்தும் சரி, அ பொதுவா வந்து யாரா இருந்தாலும் விவசாயத்துக்கு வந்து பசங்க பண்ணோன்னா, பசங்கள வந்து அதாவது வரவேற்கத்தக்க மாரி ஏதாவது ஒண்ணு பண்ணா கவர்மெண்ட் சார்புலயும் 30 வயசுக்கு கீழ இருக்கிற விவசாயம் பண்றான்னா, அவனுக்கு ஏதாவது அவனுக்கு பெனிஃபிட் ஆகுற ஏதாவது ஒண்ணு பண்ணா தான் வந்து அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஏதாவது விவசாயம் பண்ணுவாங்க. நம்ம மண்ணுக்கு ஏத்த மாரி தான் நம்ம வந்து ஒரு ஒரு ஊருக்கு தகுந்த மாரி தான் விவசாயம் வந்து நடக்குங்க. இப்ப நம்ம இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, வெங்காயம், மஞ்சளு, வாழை, மக்காச்சோளம் இந்த மாரி விவசாயம் வந்து பண்றாங்க. தண்ணி இருக்கிற காலத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மழை காலத்துக்கெல்லாம் தண்ணி இருக்கும். அந்த டைமுக்கு வந்து வாழையெல்லாம் போட்டோம்னா, உங்களுக்கு தண்ணி பற்றாக்குறை வராது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, தண்ணி இந்த வருஷம் மழை இல்ல. கம்மியா இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வெங்காயம் வைக்கிற காட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, வெங்காய தளவா வச்சுட்டு, மக்காச்சோளம் அந்த மாரி போட்டு வந்து விவசாயம் பண்றோம். மழை காலத்துக்கு தகுந்த விவசாயம் இருக்குது. மழை இல்லாத காலத்துக்கு அதுக்கு தகுந்த மாரி விவசாயம் பண்ணிக்கிறோம். அப்புறம் இன்னைக்கு மண்ணும் பார்த்தீங்கன்னா, எல்லா விவசாயம் பண்ற அளவுக்கு மண் இல்லைங்க. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நாட்டு வகையில வந்து நீங்க குப்பை போட்டு விவசாயம் பண்ணாங்க, நல்லா வந்தது. இன்னைக்கெல்லாம் மருந்து வந்துடுதுங்க. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா மருந்து தான். அந்த மருந்து போட்டு, போட்டு மண்ணும் வேலைக்கு ஆகாது போயிருச்சு. இருக்கிற விவசாயம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா விவசாயமெல்லாம் இந்த மண்ணுல பண்ண முடியாது. இந்த மண்ணுக்குன்னு ஒரு விவசாயம் இருக்குது. அத மட்டும் தான் பண்ண முடியும். அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ குச்சிக்கிழங்கு 10 நாளைக்கு ஒருக்கா ஒரு தண்ணி கட்டினா போதும் அப்படிங்கிற விவசாயம் என்ன இருக்குது, அத இந்த மழை காலம் இல்லாதப்பல்லாம் அத பண்ணிக்கிறோம். மழை இருக்கிறப்ப வாழையெல்லாம் போட்டு நல்லபடியா பண்றோம். அப்புறம் விவசாயிகள் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா பண்ணாத நிலைமை வந்ததுனால தான் இன்னைக்கு தக்காளி வந்து ரூ. 250 ரூ. 200 வரைக்குமெல்லாம் போயிட்டு இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? விவசாயம் பண்றதுக்கு ஆள் இல்ல. என்னன்னா, அன்னைக்கு பண்ண ஆளுகளே இன்னைக்கு ஓஞ்சு போச்சுங்க எல்லாம். வயசாகி போச்சு. 60 வயசு, 70 வயசுக்கு மேல ஆயிடுதுன்னா, அவங்களால ஒரு வேலையும் செய்ய முடியறதில்ல. எல்லாம் ஓஞ்சு போச்சு. இன்னைக்கு இருக்கிற ஆளுகள பண்றதுக்கு முடப்படுறாங்க. நெறைய பக்கம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெளி வேலையெல்லாம் படிச்சிடுறாங்கல்ல. ஒரு டிகிரி 2 டிகிரி படிச்சாச்சுன்னா, அந்த படிச்ச வேலைக்கே தான் போகணும். படிச்சவங்க விவசாயம் பண்ணக்கூடாதுன்னு எந்த சட்டமும் கிடையாதுங்க. யார் வேணா விவசாயம் பண்ணலாம். படிச்சுட்டு வந்து விவசாயம் பண்ற ஆளுங்க நெறைய இருக்கிறாங்க. சும்மா வந்து நம்ம விவசாயம் பண்ற 4 நாளைக்கு மம்முட்டி தூக்கிட்டு வீடியோ எடுத்து போட்டிருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே நடக்காது. அவங்க நெறைய பேர் அந்த மாரி வேலையும் பண்றாங்க. சும்மா வந்து எடுத்துட்டு மம்முட்டி எடுத்து களை வெட்டுறாப்புல வீடியோ எடுத்து போட்டு, அதுக்கப்புறம் அவங்க எங்கேயோ போயிடுறாங்க. அந்த மாரி விவசாயம் பண்ணவன்லாம் வந்து விவசாயத்த காப்பாத்த முடியாதுங்க. முழு நேர விவசாயமா தான் பண்ணி ஆகணுமே தவிர, இன்னைக்கு வந்து விவசாயம் பண்ணா வருமானம் இல்லைங்கிறாங்க. நீங்க வந்து வெளியில போய் வேலை செஞ்சு ரூ. 20,000 மாசம் சம்பாதிக்கிறத, நீங்க இங்க உட்காந்தே விவசாயத்துல ரூ. 20,000 சம்பாதிக்கலாம். 4 மாடு 4 பால் கறந்து ஊத்திட்டு 2 வெள்ளாட்டுக்குட்டி வச்சுட்டு இருந்தோம்னா, அத நம்ம தோட்டத்துக்குள்ளேயே மேய்ச்சிட்டு நம்ம தட்டு போட்டோம்னா, தட்டு அறுத்து கொண்டு போய் போர் போட்டு வச்சோம்னா, நாளைக்கு மழை காலத்துக்கு போட்டுக்கலாங்க. அந்த மாரி சின்ன சின்ன விவசாயம்னா, விவசாயமே பண்ணிட்டு இருந்தா வருமானம் வராது. விவசாயத்துக்கு உண்டானது என்ன மாடு, ஆடு இதெல்லாம் இருந்ததுனால ஆட்டோமேட்டிக்கா ஒரு வருமானம் வந்துருங்க. அப்படிங்கிறபோது, அது எல்லாத்தையுமே சேர்த்து பண்ணோம்னா, வருமானம் நல்ல வருமானம். வெளியில போறத விட உள்ள வந்து வருமானம் இருக்குதுங்க இன்னைக்கு. ரேஷன் கடையிலேயே பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் சார்புல எல்லா பொருளும் குடுக்குறாங்க. அது நல்ல விஷயம் தான் குடுக்குறது. இப்ப என்ன அத வந்து வெளியிலேருந்து வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து வெளியிலேருந்து வாங்கி மக்களுக்கு வந்து கொண்டு போய் குடுக்காம, நம்ம உள்ளூர் விவசாயிகளே விளைவிக்கிற பொருட்கள் வந்து கொண்டு வந்து குடுக்கும்போது, ஒரு சந்தை மாரி வச்சு, நம்ம விவசாயிகளே வந்து நேரடியா கொண்டு போய் அந்த சந்தையில குடுத்தோம்னா, அது வந்து ரேஷன் கடையில விக்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு ஒரு விலை நிர்ணயம். இந்த தக்காளினா இந்த மாரி விலை, வெங்காயம்னா இந்த மாரி விலைன்னு, விவசாய சைடுலயும் நட்டமாகாத மாரியும், மக்களுக்கு போய் சேரும்போது, மக்களுக்கும் வந்து அதிக விலைக்கு போய் சேராம, நியாயமான விலைக்கு போய் சேர்ற மாரி பண்ணாங்கன்னா, உண்மையாலுமே வந்து விவசாயிகளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா சப்போர்ட்டா இருக்கு. அப்படி இருக்கும்போது, விவசாயத்தில லாபம் வர என்ன ஆகுன்னா, 4 பேர் பார்க்குறவனுக்கு ஒரு வெங்காயமே இல்ல. நீங்க சொல்ல மாரி இந்த வருஷம் தக்காளி வித்து பல பல பேர் பார்த்தீங்கன்னா, கோடிக்கணக்கில சம்பாரிச்சுட்டாங்கன்னு சொல்லி நெறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த மாரி நல்லா சம்பாதிக்கிறான்னு கேள்விப்பட்டா, ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, இளம் தம்பதியெல்லாம் வந்து நெறைய பேர் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நெறைய பேர் உள்ள வருவாங்க. நல்ல சம்பாதனை இருக்குது, நல்ல வருமானம் இருக்குது, நம்மளும் பண்ணலாம், நம்மளுக்கு காடு தோட்டம் இருக்குது, பண்ணலாங்கிறது வந்து அதன் மூலியமா வரும். ஆனா வந்து என்னன்னா, இன்னைக்கு நெறையா பொருட்கள் வந்து இன்னொன்னு என்னங்கன்னா, நாட்டு விதைகள வச்சு பண்ணோம்னா மட்டும் தான் வந்து நல்லபடியா வந்து விவசாயம் எடுக்க முடியும். அதெல்லாம் வந்து இன்னைக்கு காய் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க ஹைப்ரிட் காய்ன்னு சொல்றாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, காய் தான் பெருசு பெருசா இருக்கும். எல்லாமே பெருசா தான் இருக்குது.
ஆனா அதில வந்து பார்த்தீங்கன்னா, சத்து இல்ல. அந்த அளவுக்கு சத்து இல்ல. நம்ம நாட்டு காய்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, காய் சின்ன காயா தான் இருக்கு. தக்காளி ஆகட்டும் எல்லாமே வந்து சின்ன காயா தான் இருக்கு. ஆனா அது சத்து இருக்குது. அத யாரும் விரும்புறதில்ல அவ்வளோ சீக்கிரம். அதனால முடிஞ்ச அளவுக்கு இயற்கை முறையில விவசாயம் பண்ணணும். நாட்டு விதைகள வச்சு பண்ணணும்னு கேட்டுக்கிறேன்.